சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். அனந்தரா ஸ்கூல் டைம் ஆச்சேந்திரி. இவ்வளோ வேற சமாதானப்படுத்தணுமா? கோவப்பட்டோம், சரி பண்ணி தான் ஆகணும். சரிம்மா, சித்தப்பா அன்னைக்கு கோவத்தில் ஏதோ தெரியாமல் அப்படி பேசிட்டேன். இப்போ என்கிட்ட பேச மாட்டியா? இந்த வீட்டில் எப்போவும் என்கிட்ட ஹாப்பியாக பேசுகிற ஒரே ஆள் நீ தான். இனிமேல் நீ பேச மாட்டேன்னு நினச்சிக்கிறேன். கடைக்கு போகும்போது என்னையும் கூட கூட்டு போவேன். விளையாட போகிறதுக்கு நானும் கூட வரேன்னு சொல்லுவேன். நீ சிரிச்சா நானும் சிரிப்பேன். நான் கோவப்பட்டேன், நீயும் கோவப்பட்ட. இப்போ நான் பேசுகிறேன்ல, நீ வந்து பேசலாம்ல. சரி, உனக்கு எப்போ என் மேலே கோவம் போகுதோ அப்போ வந்து பேசு. சரி, இப்போ ஸ்கூல் டைம் ஆச்சு, கிளம்பு. முன்னாடிலாம் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து எழுப்புவேன். இப்போ வேலை வச்சதும் நீங்கள் வந்து எழுப்புறீங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சித்தப்பா. ஆனால் இனிமே சித்தப்பா கோவப்பட மாட்டேன். இல்லை, சென்டிமெண்ட்டாக பேசுறது செட் ஆகல. சரி, ஸ்கூல் டைம் ஆச்சு, கிளம்பு. எப்போ முடிச்சு? ஏய் ஏய், என்ன பிரச்சனை? நான் சாரி கேட்கறேன், ஏதோ கோவத்துல பேசுறேன்டி. இங்க பாரு, நீ பேசலனா நீ வாங்குறது போன் எனக்கு வேணாம். எடுத்துட்டு போ. டேய், உனக்காக நான் எவ்வளவு ஆசாசியா போன் வாங்கி கொடுத்தா நீ ஏன் மேலே கோவப்படுவியா? 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 சொல்லுடா, கோவப்படுவியா? சாரி சாரி சாரி. இன்னொரு வாட்டி கோவப்பட்ட அவ்வளவுதான். சரி போ. ஹாய் ப்ரோ. ஏய், என்ன ஆபீஸ்ல வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல மச்சான், ஆபீஸ் வந்தா வெறுப்பா இருக்குன்னா வீட்ல இருந்தேன். ஆனா இப்போ வீட்ல இருந்தா இன்னும் வெறுப்பா இருக்குது, அதான் ஆபீஸ் வந்துட்டேன். நீ வந்துட்டல்ல, எங்களுக்கு வெறுப்பாயிடும். ஏன்டா கையில ரஃப் நோட் வச்சுட்டு வேலை பார்க்குற மாதிரி நடிக்கிறியா? என்ன பண்ணிருக்க? எக்ஸோ இந்தா, நான் எக்ஸ். நான் ஓ. டேய், உன்னை நம்பி வேலைக்கு சேர்த்திருக்கேன். ஒழுங்கா வேலை செஞ்சு என் பேரை காப்பாத்துடா. அதெல்லாம் காப்பாத்திரலாம். சரி, என்ன ஏதோ பேசி சமாளிச்சிட்ட. உங்க வீட்ல எல்லாம் பேசினாங்களா இல்லையா? வீட்டில் இருக்கவங்களே என் மேலே பாசமாக தானே இருந்திருக்காங்க. நான் தான் தெரியாமல் இருந்துட்டேன். அதானே, உன் மேல பாசம் வச்சிருக்கவங்களாம் உனக்கு எங்க தெரிய போகுது? எக்ஸ் போட சொன்னா ஓ போடுறேன். எக்ஸ் போடு. ஹாய் சாம். ஐயோ சார், வந்தோடனே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. வெரி குட் வெரி குட். தேங்க்ஸ் சார். இப்போ தெரியுதா எப்படி நான் லீவ் போடுறேன்னு? ஹாய் சார். உட்காருங்க. ஒர்க் பண்ணுங்க. டேய், தலை வலிக்குதுடா. வரியா காஃபி குடிச்சிடலாம்? இப்போ நீ என்ன வேலை செஞ்சு கிழிச்சாலும் தலை வலிக்குது. இதுக்கு ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடும். சரி போலாம் வா. பாத்தியா, நேத்து வந்த பையன் காஃபி குடிக்க விட்டு போயிட்டான். அடுத்து கல்யாணம் வரைக்கும் கூட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லாத மச்சான். அப்படிலாம் நான் சொல்லக்கூடாதுன்னா நீ முதல்ல உன் லவ் அவள்கிட்ட சொல்லணும். எத்தனை நாளைக்கு தான்டா மனசுலயே வச்சிருப்ப? டேய், அவங்க லவ் பண்றாங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸானு கூட எனக்கு தெரியலடா. அப்ப போய் கேளுடா. அவகிட்டயா? வேணாம். சரி, அவகிட்ட வேணாம், அவன்கிட்ட கேட்கலாம்ல, அப்ப தெரிஞ்சிரும்ல. அப்புறம் கேக்குறேன். ஒரு நிமிஷம். என்னடா அதுக்குள்ள இன்விடேஷன் அனுப்பிச்சிட்டா? டேய், நான் கேக்குறேன்டா, ஏன்டா அப்படி பண்ற? உர்றா. போய் கேளு போ. இன்னைக்கு மட்டும் சொல்லாம இரு, குடிங்க வெட்டிடுறான். ஏய், யாரா? ப்ரோ தம் அடிப்பீங்களா? அதெல்லாம் அடிக்க முடியும் ப்ரோ. அடிக்கலைனாலும் பரவாயில்ல, வாங்க கொஞ்சம் பேசணும். எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியலையே. ப்ரோ இங்கேயும் கூட்டு வந்திருக்கீங்க, தனியாக கூட்டு மட்டை கிட்ட பண்ண போறீங்களா? ப்ரோ அதெல்லாம் இல்லை ப்ரோ. ஒரு விஷயம் கேட்கலான்னு நினைச்சேன், அது எப்படி கேட்கறதுன்னு தான். கேளுங்க. இல்ல, நம்ம ஜெனியும் நீங்களும் லவ் பண்றீங்களா ப்ரோ? நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ. நீங்க சத்தியமா? ப்ரோ சீரியஸா ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரோ. அப்பாடி, அப்போ இவங்கிட்ட ஹெல்ப் கேட்டுற வேண்டியதுதான். சரி, ஆமா அதே நீங்க கேக்குறீங்க. இல்ல ப்ரோ, நான் அவங்கள லவ் பண்றேன்.
லவ் பண்றீங்களா? ஆ 1 வருஷமா. 1 வருஷமா லவ் பண்றீங்க, அவன்கிட்ட சொல்லவே இல்லையே. இல்ல அவங்க கிட்டே நான் இன்னும் சொல்லல ப்ரோ. ஒன் சைடு லவ். சரி, இதுக்கு நான் என்ன பண்ணணும்? இல்ல கை கொடுங்களேன். என்ன உங்க ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா ஏதாச்சும் ட்ரை Bro. பண்ணுவேன். ப்ரோ, நான் எப்படி? ப்ளீஸ் ப்ரோ, பாவம் ப்ரோ. அவளுக்கு இந்த சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். ஆ. பிரியாணி நல்லா சாப்பிடுவா. ஆ. பானிபூரினா ரொம்ப பிடிக்கும். ஆ. அவளுக்கு இந்த எல்லோ கலர்னா பிடிக்கும். ஓ ஹலோ. எப்பயாச்சும் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா வண்டலூரில் போயிட்டு இந்த ஜூவில் பீகாக்லாம் பார்த்துட்டு வருவான். அப்புறம் பெசன் நகரில் ஒரு பாப்கார்ன் கடை இருக்குது, அங்கே போய் பாப்கார்ன் சாப்பிட்டு வருவான். கூட இருக்கவங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும். கூட இருக்கவங்கள ஹாப்பியாக வச்சுருக்க பிடிக்கும். ப்ரோ நீங்க ஏன் ப்ரோ எமோஷன் ஆவறீங்க? ஃபீல் பண்ணல, ஜஸ்ட் சொன்னேன். உண்மையா ஃப்ரெண்ட்ஸ் தானே? ப்ரோ 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 ஃப்ரெண்ட்ஸ் 100% ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ப்ரோ, வாங்க போலாம். வாங்க போகலாம். Excuse me, sir. Yes, come in. Hi, Aishwarya. Welcome to Dimension 3K. And Raj. This is Raj. Hi. நம்ம 3D டிசைன்லாம் இவர் தான் பார்த்துரு. ஓகேவா? Okay, sir. ராஜ் நீங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம் அவ்வளோதானே. ஒரே இடத்துல உட்காந்துன்னு ஒரே டைலாக் சொல்லணும் இருக்க வேண்டியது. உனக்கு வேற வேலை இல்லை. வேலை சொல்லியே ராஜ். சார். நீங்க போய் ஒர்க் பாருங்க, நான் போய் இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். வாங்க. வேலையை தான்டா பார்த்துன்னு இருந்தேன். ஜெனி, கார்த்திக், திஸ் இஸ் ஐஸ்வர்யா. நம்ம கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஜெனி அண்ட் திஸ் இஸ் கார்த்திக் Hi. அண்ட் திஸ் இஸ் ஐஸ்வர்யா. இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணுங்க? இல்ல, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனி. ஓ, இதுதான் ஃபர்ஸ்ட் கம்பெனியா? ஓகே. உங்களுக்கு இங்கே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே, ஷூர். ஏண்டா, நீ ஏன் நேத்து தான் கம்பெனியில் ஜாயின் பண்ண? நீ அவங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறியா? சரியில்லையே. மிஷினே ஓட்ட தெரியாமல் எவ்வளோ நாள் தான் சமாளிக்க போகிறோமோ. அடப்பாவத்தை. என்னடா நடக்குதுங்க? ஃப்ரெண்டுன்னு வர சொல்லிட்டான். இன்னைக்கே ப்ரொபோஸ் பண்ணிட வேண்டியதுதான். ராஜு ஜெனியை பார்க்குறான். இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணா என்ன சொல்லுவானே தெரியலையே. எப்படியாவது ஓகே சொல்லிடணும். ஜெனி இந்த புது பையனை பார்க்குறா. ஏதாச்சும் பேசலான்னு பார்த்தா கண்டுக்கவே மாட்றா. இந்த புது பையன் இந்த புது பொண்ணை பார்க்குறான். ஆனா இந்த புது பொண்ணு மட்டும்தான்டா வந்ததுல இருந்து வேலையை பார்க்குது. ஆக மொத்தத்துல எவனும் பார்க்கறவனை பார்க்கறது இல்ல, பார்க்காதவனை தான் தேடி தேடி பார்க்கறானுங்க. நல்ல வேலை நம்மள யாரும் பார்க்கல. இவர் எதுக்கு நம்மள ஒரு மாதிரி பார்க்கறாரு? இப்பதான்டா புரியுது பார்க்கறவனை ஏன் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு. சார் என்ன சார்?
இவன்ட்டெல்லாம் யார் ஃபோன் பேசுறான்னு தெரியலையே. கொஞ்ச நேரத்துல படபடம் ஆக்கிட்டான். மேனேஜர் வேறு இல்லை, தான் கரெக்ட் டைம் சொல்லிடுவோம். ஜெனி ஜெனி, ம்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுடா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஜெனி. ஏய் சாரிடா, நான் கார்த்தி தான் லவ் பண்ணுறேன். கார்த்திகா? நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னா? ஆமாம், அவன் என்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான். நான் தான் அவனை லவ் பண்ணுறேன். ஏன் இன்னி கூட அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு தான் இருக்கேன். சரி ஜெனி. ஏய் சாரிடா, உன்னை எதாவது கஷ்டப்பட்டிருந்தா. ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் கேட்டது எதுவும் உனக்கு கஷ்டமா இல்லைல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். ம். பை. ஐயோ, இவளை பார்த்துட்டு செருப்பு எங்க விட தெரியலையே. எவடா தூக்கி போனது? இங்க இருக்கு. ஜெனி, நான் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் ஜெனி. சொல்லுடா. நம்ம ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணிக்கால ஐஷு, ஆமாம். எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டி. எனக்கு என்னமோ அவள் செட் ஆகும்னு தோணுது. ஏய் என்னாச்சு, நீ வரல? இல்லைடா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நீ போ, இரு. நான் வரேன். என்ன வேலை இருக்கு உனக்கு? நீ போடா, நான் வரேன். நீ கீழே வெயிட் பண்ண, நான் சரி, அப்போ நான் வெயிட் பண்ணுறேன், நீ வா.